வெல்கம் டு கொத்தமல்லி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிராக்கல் ஜூஸ் பார்க்க போறோம். சரிங்களா? எதுக்கு மிராக்கல் ஜூஸ்ன்னு சொல்றேன்னா, இதுல போடுற ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட் அந்த அளவுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ கிரேப்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ கிரேப்ஸ்ல வந்து பன்னீர் கிரேப்ஸ்ல இருக்கிற சீடு வந்து கேன்சருக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, குழந்தைங்கெல்லாம் சாப்பிடாது. நம்ம கொட்டை வந்து தொண்டைக்குள்ள அடைச்சிக்கும். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி கிரேப்ஸை ஜூஸாக போட்டு குடிக்கும்போது குழந்தைங்களுக்கும் நிறைய ஹியூமினிட்டி பவர் பூஸ்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் அத்திப்பழம் சேர்த்துக்கலாம். அத்திப்பழம் வந்து குழந்தைங்களுக்கு இந்த 8 மாசத்துல இருந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஃபுட்டு ஸ்டார்ட் பண்றதுனால மலச்சிக்கல் வரும். ஸோ அதனால அந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இதுல வராம தடுக்கும். ஏன்னா இதுல அதிகமான ஃபைபர் இருக்கிறதுனால இதை நீங்க எல்லா பொருளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது தனியா தெரியாது அத்திப்பழம் டேஸ்ட். அதனால பசங்க அழகா குடிச்சிரும், அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் சரியாயிடும். இப்போ நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காயில வந்து இதுல நிறைய கண்டென்ட் இருக்குது. விட்டமின் சி இருக்குது. இது வந்து கண்ணுக்கு, முடிக்கு, ஹெல்த்துக்கெல்லாம் க்ளோவா கிடைக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாமே சாப்பிடலாம். இது வந்து ஆர்கானிக்கா நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். முடி கொட்டுற ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒருத்தருக்கு ஒரு வகையான பிரச்சனை வரும். ஆனால் மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இல்லாமல் ரத்தம் இன்க்ரீஸ் ஆனாவே அனிமிக்கெல்லாம் சரியாயிடும். சரிங்களா? ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்களுக்கு சிலவங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்கும், இல்லை உங்களுக்கு குழந்தை பிறகுறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் மாதுளம்பழம் இந்த ஜூஸ் எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கன்சீவ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது வந்து இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு ரத்தத்தில் வந்து ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும். இதை நீங்கள் கண்டினியூஸாக 2 months குடிச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். பாருங்க, நான் ஒரு 5 நெல்லிக்காய் வந்து தோல் சீவி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நிறைய கடைங்களை வந்து ஸ்ப்ரே பண்றாங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் வந்து தோலை சீவிட்டு நெல்லிக்காய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப்பு அத்திப்பழம் வந்து தோலை சீவி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 3 அத்திப்பழம் இருக்கும். நான் இதை ஒரு கப்பில் போட்டு வச்சிருக்கேன். இது ஒரு 3 அத்திப்பழம் இருக்கும். சரிங்களா? நான் இதை சேர்த்துக்கிறேன். மாதுளம்பழம் நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய பிடிக்குன்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். சரிங்களா? நான் மாதுளம்பழம் வந்து இந்த அளவுக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் அதே கப்பு அளவுக்கே வந்து திராட்சை பழத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து புதினா அலசி சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து லெமன் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் சுகர் சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு வேணா நாட்டு சர்க்கரை இல்லை தேன் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, நான் ஜூஸ் அடித்து ஒரு கண்ணாடி கிளாஸில் சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ஒரு 2 மாதம் ஜூஸ் குடிச்சு பாருங்க, உடம்புல நல்ல ஹெல்த்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்கின்னு க்ளோவும், ஹேர் க்ரோத் இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.